ஹலோ கைஸ், இன்னும் நம்ம பார்க்க போகிறது சென்னை மெட்ரோ ஃபேஸ் 2ஓட எல்லோ லைன் ஒர்க் அப்டேட். அதாவது பூந்தமல்லி பைபாஸ் மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து லைட் ஹவுஸ் வரைக்கும் ரன் ஆக போகிற எல்லோ லைனோட ஒர்க் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். நம்ம இப்போ இருக்கிறது வந்து பூந்தமல்லி பைபாஸ் மெட்ரோ ஸ்டேஷன், அதாவது டுவர்ட்ஸ் ஸ்ரீபெரும்புதூர் டைரக்ஷனில் லெஃப்ட் சைடில் இருக்கிறோம். நம்ம ஒரு 2-3 வீக்ஸ்க்கு முன்னாடி பார்க்கும்போது இந்த வெளியே இந்த ஃப்ளோரிங் ஒர்க்லாம் போயிட்டு இருந்தது. இப்போ அந்த ஃப்ளோரிங் ஒர்க்லாம் முடிஞ்சிருச்சு. இந்த சைடு பார்க்கிங்காக ஒர்க் போயிட்டு இருக்குது. ஸோ அதே மாதிரி என்ட்ரன்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா மேலே அந்த அதாவது நம்மளுக்கு இந்த சைடில் இருந்து லெஃப்ட் சைடில் இருந்து ரைட் சைடு போகிறதுக்காக ஒரு ஸ்கை வாக்கை வச்சுருக்காங்க. ஸோ அந்த ஸ்கை வாக்கில் பார்த்தீங்கன்னா இன்னும் மேலே ரூஃபிங் ஒர்க் பெண்டிங்கில் இருக்குது. மற்றபடி அதில் எல்லா ஒர்க்குமே முடிஞ்சிருச்சு. அதுபோக ஸ்டேஷனோட என்ட்ரிலையும் பார்த்தீங்கன்னா நேம் போர்டு எல்லாமே வச்சுட்டாங்க. பட் உள்ள வந்து எலக்ட்ரிக் ஒர்க்கு, பிளம்பிங் ஒர்க்கு அந்த ஒர்க்லாம் போயிட்டு இருந்தது. அப்புறம் இந்த ஸ்டேஷனுக்கு லெஃப்ட் சைட்லையும் ரைட் சைட்லையும் பார்க்கிங்காக சுற்றி இந்த காங்கிரீட் சுவர் கட்டுற வேலை போயிட்டு இருந்தது. அதுக்காக அந்த காம்பவுண்ட் சுவருக்காக பில்லர்ஸ்லாம் போட்டு அதுக்குரிய ஒர்க் ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருந்தது. இப்போ நம்ம வந்து டுவர்ட்ஸ் மதுரவாயில் டைரக்ஷனில் போயிட்டு இருக்கோம். இங்கே வந்து லாஸ்ட் டைம் இந்த பூந்தமல்லி பைபாஸ் மெட்ரோ ஸ்டேஷன் அப்படிங்கிற அந்த வேர்டிங் வைக்காமல் இருந்திருந்தாங்க. ஸோ இந்த டைம் அந்த நேமிங் போர்டு வச்சுட்டாங்க. ஸோ அதுபோக இங்கே வந்து அந்த ஃப்ரேம், அதாவது இந்த கண்ணாடி ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான அந்த ஃப்ரேம்ஸ் எல்லாம் கட் பண்ணி அதை ஃபிட் பண்ணுறதுக்கான ஒர்க் தான் இப்போதைக்கு போயிட்டு இருந்தது. வாங்க கொஞ்சம் பக்கத்தில் போய் பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா கிளாஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அந்த கிளாஸை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான அந்த ஃப்ரேம் அதை வந்து கட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுபோக மற்றபடி இந்த ஃப்ளோரிங், அதாவது சிவில் ஒர்க்லாம் மோஸ்ட்லி எல்லா ஒர்க்குமே முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் இந்த எஸ்கலேட்டர்லாம் டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்களா எப்படின்னு தெரியல, அதெல்லாம் வந்து ரன் ஆகிட்டு இருந்தது. ஸோ இந்த சைடு இது வந்து ஸ்டெப்ஸு, அதில் மேலே ஏறி நம்ம பிளாட்ஃபார்முக்கு போகிற வழி, அப்புறம் காங்கோஸ்க்கு போகிற வழி, அந்த இடத்துலலாம் இன்னும் வந்து இந்த கண்ணாடி ஃபிக்ஸ் பண்ண வேண்டிய ஒர்க்கு போயிட்டு இருக்குது. இப்போ நம்ம இந்த டைரக்ஷன்லேருந்து அந்த ஸ்கை வாக் பார்க்குறோம். அதில் வந்து மேலே அந்த ரூஃபிங் போட வேண்டிய இருக்குது. இந்த மெட்ரோ ஸ்டேஷனில் இந்த பக்கமே வந்து நம்மளுக்கு பார்க்கிங் இருக்குது. ஸோ அந்த பார்க்கிங்காக அந்த பார்க்கிங் டைல்ஸ் போடுற ஒர்க்கு அதெல்லாம் போயிட்டு இருந்தது. அதுபோக இந்த சைடு காம்பவுண்டும் சுற்றி கட்டியிருந்தாங்க. இந்த காம்பவுண்ட் வந்து நடுவில் அங்கங்கே பில்லர் போட்டு அப்புறம் வந்து சுற்றி அந்த கம்பி இருக்கிற மாதிரி அதில் ஷேப்பில் கட்டியிருந்தாங்க. வாங்க அந்த சைடில் போய் பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பூந்தமல்லி மெட்ரோ ஸ்டேஷன். இதில் பார்த்தீங்கன்னா அந்த சைடுமே இந்த கண்ணாடி ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணுற ஒர்க் அதெல்லாம் இருந்தது. அப்புறம் நேமிங் போர்டு வெளியே வச்சுருந்தாங்க. ஸோ அது மாதிரி லெஃப்ட் சைட்லேயும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் நிறைய ஒர்க் முடிஞ்சிருச்சு. லாஸ்ட் டைம் இதில் கீழே வந்து அந்த ஃப்ளோரிங் ஒர்க்லாம் போயிட்டு இருந்தது. இப்போ அந்த ஃப்ளோரிங் ஒர்க்லாம் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. அதுபோக கொஞ்சம் அந்த பிளம்பிங் ஒர்க் அதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த கிளாஸஸ்லாம் ஆல்மோஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சிட்டாங்க. அப்புறம் நேமிங் போர்டு, அந்த சைனிங் போர்டு எல்லாமே வச்சுட்டாங்க. இந்த ஸ்டேஷன் முன்னாடி கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஃப்ளோரிங் ஒர்க் இருக்கும் போல இருக்குது. ஏன்னா அதில் கொஞ்சம் ட்ரில் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட் இந்த லிஃப்ட்லாம் டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்களான்னு தெரியல, ஏன்னா அதெல்லாம் ஆனில் தான் இருந்தது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது முல்லைத்தோட்டம் மெட்ரோ ஸ்டேஷன். இதில் வந்து லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நிறையா அந்த பில்லர் ஒர்க் தான் போயிட்டு இருந்து. இப்போ அது எல்லாமே முடிஞ்சு ஸ்டேஷனே ஆல்மோஸ்ட் கிட்ட ரெடி ஆயிடுச்சு. அதுபோக சுற்றி இந்த காம்பவுண்ட் ஒர்க்கு கிட்ட ரெடி ஆயிடுச்சு. மேலே கொஞ்சம் கிளாஸ் ஃபிக்ஸ் பண்ண வேண்டியிருக்குது, அந்த ஒர்க் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த ஸ்கை வாக்குரிய அந்த ரூஃபிங் ஒர்க் அது எல்லாமே முடிஞ்சிருச்சு. நேமிங் போர்டு மோஸ்ட் ஆஃப் த பிளேஸில் ப்ளேஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த பார்க்கிங்குரிய இந்த பார்க்கிங் டைல்ஸ் எல்லாம் இங்கே ரெடியாக இருக்குது. பட் இன்னும் அது போட வேண்டியிருக்கும் போல இருக்குது. ஸோ இந்த ஒர்க் தான் இப்போதைக்கு முல்லைத்தோட்டம் மெட்ரோ ஸ்டேஷன் பக்கம் போயிட்டு இருக்குது. அப்புறம் வந்து இதில் நேமிங் போர்டு ஒரு சைடு மட்டும் தான், அந்த மெட்ரோ ஸ்டேஷனில் ஒரு பக்கம் வச்சுருந்தாங்க, இன்னொரு பக்கம் வைக்கல. அந்த பெரிய டிஸ்பிளே, ஸோ இப்போ தெரியும். ஸோ அந்த நேமிங் போர்டு வந்து இந்த டைம் தான் இங்கே வச்சுருக்காங்க. ஏன்னா இது முல்லைத்தோட்டத்தில் அதர் சைடில் லாஸ்ட் டைம் வச்சுருந்தாங்க. பட் இந்த வீக் வரும்போது தான் இங்கே வச்சுட்டு இருக்காங்க. ரைட் சைட்லுமே பார்த்தீங்கன்னா அந்த ப்ரௌன் கலர் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணுற ஒர்க்கு அதெல்லாம்
போயிட்டுருக்குது. அப்புறம் நேமிங் போர்டு அங்கங்கே ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் அங்கேயும் இந்த எலக்ட்ரிக்கல் ஒர்க் அதெல்லாம் இன்னும் இருக்குது. லாஸ்ட் டைம் நம்ம இந்த ரோட பத்தி சொல்லியிருந்தோம். ரொம்ப மோசமா இருந்ததுன்ட்டு. பட் இந்த டைம் வந்து ரோடு போட்டிருக்காங்க. பட் அங்கங்க பேட்சா போட்டுட்டு இருக்காங்க. ஸோ எங்கேயுமே வந்து ரோலர் அதெல்லாமே ரெடியா தான் இருக்குது. பட் பார்த்தீங்கன்னா, இதில இதுவரைக்கும் போட்டுருக்காங்களா? இதுக்கப்புறம் இனிமே தான் போடுவாங்க போல இருக்கு. அங்க இருந்து ஸ்டேஷன் அதாவது புதுமொழியிலேருந்து இங்க வர வரைக்கும் ஒரு சில இடத்துல அந்த பேட்சா போட்டுருக்காங்க. ஒரு சில இடத்துல இன்னும் போடாம இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது கரையாஞ்சாவடி மெட்ரோ ஸ்டேஷன். இந்த ஸ்டேஷன்லயும் ஒர்க் ரொம்ப வேகமா போயிட்டு இருக்குது. அந்த சைடுல பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இன்னும் அந்த ஃப்ரேம் ஃபிட் பண்ணியிருக்காங்க. அதுபோக கண்ணாடி ஃப்ரேம் ஃபிட் பண்ற ஒர்க் அது கொஞ்சம் இருக்குது. ஸோ இது வந்து ரைட் சைடில் இருக்கிற ஒர்க். அதுக்கப்புறம் அந்த நேம் போர்டு எல்லாம் ஃபிக்ஸ் பண்ண வேண்டியிருக்குது. இதுவே வந்து லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இது ரொம்ப உயரமான ஸ்டேஷன் அப்படிங்கிறதுனால இதில பக்கத்தில வந்து நம்ம லாஸ்ட் டைம் வரும்போது அதாவது ட்ரைனேஜ் ஒர்க் போயிட்டு இருந்தது. அது மட்டும் இல்லாம இதில இப்ப தான் வந்து இந்த பில்லர் போட்டு கொண்டு வராங்கல்ல. ஸோ அதுவும் போயிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் வெளிய வந்து ஸ்டெப்ஸ் உள்ள என்ட்ரிக்கான அந்த ஸ்டெப்ஸ் ஒர்க்கும் போயிட்டு இருக்கு. அதாவது ஃப்ளோரிங் ஒர்க் போயிட்டு இருக்குது. இது எதுக்காக மேபி எனக்கு தெரிஞ்சு அது பார்க்கிங்காக எதுவும் போட்டிருக்காங்களான்னு தெரியல. ஏன்னா வந்து நம்மளுக்கு எஸ்கலேட்டர் வந்து அந்த சைடு இருக்குது. லிஃப்ட் சென்டர்லயே இருக்குது. ஸ்டெப்ஸ் இங்க இருக்குது. ஸோ அதுபோக அதுலயுமே வந்து நம்மளுக்கு பில்லர் போட்டு மேல எழுப்பி கொண்டு வராங்க. ஐ நான் எதிர்பார்க்குறேன் அங்க வந்து மேபி பைக் பார்க்கிங் அது எதுவும் அதாவது மல்டிபிள் லெவல் பைக் பார்க்கிங் அந்த மாரி வரலாம்னு நினைக்கிறேன். அதுபோக முன்னாடி கொஞ்சம் அந்த ட்ரைனேஜ் ஒர்க்கு அதுவும் கொஞ்சம் போயிட்டு இருந்தது. இப்ப நீங்க ஃப்ரேம்ல பார்க்குற இந்த இடத்துல தான் வந்து எஸ்கலேட்டர்லாம் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது குமணஞ்சாவடி மெட்ரோ ஸ்டேஷன். இந்த குமணஞ்சாவடி மெட்ரோ ஸ்டேஷன்லயும் பார்த்தீங்கன்னா, இதில இந்த குமணஞ்சாவடி மெட்ரோ ஸ்டேஷன் அப்படிங்கிற நேமிங் போர்டு இன்னும் வைக்கல. ஸோ அதுக்குரிய ஒர்க்லாம் போயிட்டு இருக்குது. அதுபோக நம்மளுக்கு வந்து இந்த கண்ணாடி ஃப்ரேம் ஃபிட் பண்ற ஒர்க்கு அது இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. அதுபோக இத சுத்தி காம்பவுண்ட் ஒர்க் போயிட்டு இருக்குது. பக்கத்தில ட்ரைனேஜ் ஒர்க்கும் போயிட்டு இருக்குது. ஸோ அது மத்தபடி ஸ்டெப்ஸ் ஒர்க்கு, அந்த லிஃப்ட்டு, அப்புறம் எஸ்கலேட்டர் அந்த ஒர்க்லாம் முடிஞ்சிருச்சு. ரைட் சைட்ல பார்த்தீங்கன்னா, நேம் போர்டு எல்லாமே வச்சிருக்காங்க. பட் ஆனா அந்த கண்ணாடி ஃபிக்ஸ் பண்ற ஒர்க் இன்னும் இருக்குது. இதில இந்த காம்பவுண்ட் சுவர் போடுற ஒர்க் போயிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாம கீழ வந்து ஃப்ளோரிங் ஒர்க்கும் இனிமே தான் ஸ்டார்ட் பண்ணணும். அதுபோக அந்த ஸ்டேஷனோட ஃப்ரண்ட்ல வந்து அந்த ப்ரவுன் கலர் ஃப்ரேம் ஃபிட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஒர்க் இன்னும் இருக்குது. அதுபோக அந்த குமணஞ்சாவடி மெட்ரோ ஸ்டேஷன் அப்படிங்கிற நேமிங் போர்டு வைப்பாங்க. சைனிங் போர்டு அது எல்லாமே இன்னும் வைக்க வேண்டியிருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது காட்டுப்பாக்கம் மெட்ரோ ஸ்டேஷன். இந்த மெட்ரோ ஸ்டேஷன்லயும் பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் நெறைய ஒர்க் முடிஞ்சிருச்சு தான். லாஸ்ட் டைம் வரும்போது இதில வந்து இந்த ட்ரைனேஜ் ஒர்க் போயிட்டு இருந்தது. ஸோ அந்த ட்ரைனேஜ் ஒர்க் இப்போ ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு. அந்த கார்னர்ல மட்டும் கொஞ்சம் இருக்குது. அதுபோக ஸ்டேஷன்ல முன்னாடி இது வந்து லாஸ்ட் டைம் வரும்போதே இது எல்லாமே ஃபிட் பண்ணி வச்சிருந்தாங்க. அப்புறம் வந்து இந்த லிஃப்ட் அ அப்புறம் எஸ்கலேட்டர் அது எல்லாமே ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணியிருந்தது. எஸ்கலேட்டர் வந்து ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. மேபி டெஸ்ட் ரன்னா இல்லன்னா திங்ஸ்லாம் எடுத்துட்டு போறதுக்காக யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்களான்னு தெரியல. இந்த சைடும் ரன் ஆயிட்டு இருந்தது. அதுபோக உள்ள போனா ரைட் சைட்லயும் இன்னொரு எஸ்கலேட்டர் இருந்தது. அதுவும் ரன் ஆயிட்டு இருந்தது. அப்புறம் இந்த ஸ்டேஷன வந்து பிளைண்ட் பீப்பிளும் ஈஸியா ஆக்சஸ் பண்றதுக்காக இந்த கீழ வந்து அந்த சைன் போர்டு போட்டிருக்காங்க. அந்த சில்வர் கலர்ல இருக்குல்ல. ஸோ அத வச்சு அவங்க ஃபாலோ பண்ணி நடந்து போறதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ இது வந்து நம்மளுக்கு எஸ்கலேட்டர் இங்க ஒரு எஸ்கலேட்டர் ரன் ஆயிட்டு இருந்தது. அப்புறம் வந்து ஸ்டெப்ஸ் ஒர்க்லாம் முடிஞ்சிருச்சு. பட் அந்த ஃப்ரேம் ஃபிட் பண்ற ஒர்க் அதெல்லாமே இருக்குது. இதை தொடர்ந்து நம்ம பார்க்க போறது இந்த ஐயப்பந்தாங்கல் மெட்ரோ ஸ்டேஷன். இந்த ஐயப்பந்தாங்கல் மெட்ரோ ஸ்டேஷன்ல நம்ம லாஸ்ட் டைமே பார்த்துருக்கும்போது மோஸ்ட் ஆஃப் த ஒர்க் முடிஞ்சிருச்சு. பட் அந்த ட்ரைனேஜ் ஒர்க் போயிட்டு இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டேஷனுக்கு முன்னாடி இந்த ட்ரைனேஜ் ஒர்க் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. அதுக்குரிய அந்த பார்க்கிங் டைல்ஸ் எல்லாமே போட்டாங்க. பட் இந்த ஸ்டேஷன தாண்டினோன அந்த இடத்துல வந்து இன்னும் ட்ரைனேஜ் ஒர்க் கொஞ்சம்
இருக்குது. பட் இன்னொரு 1 வீக்ல முடிச்சுருவாங்க. ஏன்னா, அந்த லாஸ்ட் டைம் பார்க்கும்போது, இந்த டைம் பார்க்கும்போது ரொம்ப டிராஸ்டிக் டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ, அதனால ஒர்க்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டா போயிருக்கு. குயிக்காவே முடிஞ்சிரும். மேல கிளாஸஸ்லாம் வந்து லாஸ்ட் டைமே ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டுருந்தாங்க. நெக்ஸ்ட் பார்க்கும்போது வந்து தெள்ளியரகரம் மெட்ரோ ஸ்டேஷன். ஸோ, இந்த தெள்ளியரகரம் மெட்ரோ ஸ்டேஷன்லயும் லாஸ்ட் டைம் அந்த ட்ரைனேஜ் ஒர்க் முன்னாடி போயிட்டு இருந்தது. இப்போ வந்து அது ஆல்மோஸ்ட் கிளியர் பண்ணிட்டாங்க. அதுபோக இந்த நேமிங் போர்டும் வச்சிருக்காங்க. பட் இங்கிலீஷ்ல மட்டும் இருக்கு. இன்னும் தமிழ்ல வைக்கணும். ஸோ, அது அதோட ஒர்க்கு கூடிய சீக்கிரம் முடிஞ்சிரும். மேபி இது பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் டைம் இந்த ட்ரைனேஜ்லாம் வந்து பள்ளம் மட்டும் தான் தோண்டி போட்டிருந்தாங்க. இப்போ வித்தின் 2 வீக்ஸ்ல அது எல்லாமே முடிஞ்சிருச்சு. அப்புறம் வந்து ஸ்டேஷனுக்கு முன்னாடி அந்த ஃப்ளோரிங் ஒர்க் கொஞ்சம் போயிட்டு இருந்தது. அப்புறம் அந்த கிளாஸஸ் ஃபிக்ஸ் பண்ற ஒர்க்கு இதெல்லாம் கொஞ்சம் பெண்டிங்ல இருக்குது. இதை தொடர்ந்து நம்ம பார்க்க போகிறது வந்து போரூர் பைபாஸ் மெட்ரோ ஸ்டேஷன். இந்த மெட்ரோ ஸ்டேஷன் பற்றி நம்ம நல்லா ரொம்ப டீட்டெயில் வீடியோ நிறையா பார்த்தாச்சு. ஸோ இந்த ஸ்டேஷன் ஆல்மோஸ்ட் எல்லா ஒர்க்குமே முடிஞ்சிருச்சு. ஒரு சில இடத்துல அந்த கிளாஸஸ் ஃபிக்ஸ் பண்ணுற ஒர்க்கு கொஞ்சம் ப்ளம்பிங் ஒர்க் போயிட்டு இருந்தது. ஸோ அது மட்டும் தான் இதில் போயிட்டு இருந்தது. மற்றபடி இந்த ஸ்டேஷன் வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் லாஸ்ட் டைம் இப்போ நம்ம வந்து போரூர் மெட்ரோ ஜங்ஷன் வந்துட்டோம். இதில் வந்து லாஸ்ட் டைம் ட்ரைனேஜ் ஒர்க்லாம் போயிட்டு இருந்தது. இப்போ அது எல்லாமே முடிஞ்சிருச்சு. மேலே கொஞ்சம் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணுறது, அந்த கிளாஸ் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணுற ஒர்க் இருக்குது. அப்புறம் வந்து நேமிங் போர்டு, சைனிங் போர்டு அது எல்லாமே ஃபிட் பண்ணிட்டாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் இந்த ஸ்டேஷனுமே ரெடி ஆயிருச்சு. இந்த போரூர் ஜங்ஷனில் இந்த சைடுமே ஆல்மோஸ்ட் எல்லா ஒர்க்குமே முடிஞ்சிருச்சு. நேமிங் போர்டு வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து எக்ஸிட்டில் வந்து லாஸ்ட் டைம் காங்கிரீட் போட்டுட்டு இருந்தாங்க. இப்போ அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம அந்த போரூர் ஜங்ஷன் வரைக்கும் தான் கவர் பண்ணியிருக்கோம். இதே போல் பல மெட்ரோ அப்டேட்டில் தொடர்ந்து பார்த்து என்ஜாய் பண்ண நம்ம சேனலில் தொடர்ந்து இணைஞ்சிருங்க. வில் மீட் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. அண்டில் தென் பை பாய்.